சின்ன பொண்ணு என்னாச்சு? என்னது இப்படி கிடக்குறாங்க? குவா வர வேண்டியதா? அதுக்கு வேண்டி சின்ன பொண்ணு இப்படியா மாமியார் போட்டு அடிப்பா? ஏக்கா என்ன பேசுறீங்க அக்கா? நான் எப்படி என் மாமியார் அடிப்பேன்? பெறோ எப்படி அவங்க மயங்கி கிடக்குறாங்க? நீ அடிக்காமல அவங்க மயங்கி கிடக்குறாங்க? கீழே என்ன தள்ளி போட்டியா என்னது தெரியல. ஓ நாத்தனார அழுதுட்டே வாசல்ல இருந்து கத்துனா. நாங்களும் ஓடி வந்தோம். அவளை பார்க்கும்போது எங்களுக்கு சங்கடமா இருந்து மனசே பதறி போச்சு எங்களுக்கு. கோவம் வந்தாலும் ஒரு அளவுக்கு இல்ல கோவம். அளவுக்கு மீறின கோவம் யாருக்குமே நல்லது கிடையாது. ஏமா முதல்ல என்ன பிரச்சனை யாது பிரச்சனை எதுவும் தெரியாம உங்க பாட்டுக்கு கதை அளந்து விட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்க தானே வந்திருக்கு. அதுக்கு ஆளுக்கு அளந்து விட்டுட்டு இருக்கீங்க. பேசினா எல்லாமே பேச முடியாது. அவ தள்ளி விட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்கா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மாமியார் மயங்கி கிடந்துட்டு இருக்காங்க. நாத்தனார் சத்தம் போட்டு அழுதுட்டு வாசல் இருந்து எங்க அம்மா மயங்கி கிடக்குறான்னு விழிக்கும் போதே தெரியலையா? சின்ன பொண்ணு தான் ஏதாவது தள்ளி போட்டுப்பா இல்லாட்டா அடிச்சிருப்பான்னு. அவ சத்தம் போட்டு கூப்பிட்டானா பக்கத்துல யாராவது இருக்கிறாங்களான்னு பாக்குது. உடனே சின்ன பொண்ணா கொலகாரி போல பேசிட்டு இருக்கீங்க. ஏக்கா பார்த்தா அப்படிதானேக்கா தெரியுது. ஏமா வாய மூடி நில்லுமா. சும்மா நிக்கிறதா இருந்தா நில்லுங்க, இல்லாட்டா அவரவர் வீட்டை பார்த்து போங்க. ஒரு பிள்ளையா அந்த அளவுக்கு கொலகாரி போல பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட